வர சண்டே வான்படை சாகச நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லையா, அதுக்காக இங்க நிறைய சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இங்க நான் கூடாரத்துக்கு கீழே தான் நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்க விஐபிஸ் எல்லாம் உட்கார்ந்து வான் சாகசத்தை பார்க்கும் வகையில பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் இங்க பண்ணிருக்காங்க. சரி, அடுத்ததா நம்ம என்ன பேக்கேஜ் பார்க்க போறோம் அப்படின்னா, நவராத்திரி வந்துருச்சேன்னு எல்லாருமே ஜாலியா இருக்கிறீங்க தெரியுது. பின்னாடியே தீபாவளியும் வருதுங்க, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல. தீபாவளினாலே சரவடி தாங்க. அந்த வகையில பட்டாசு விற்பனையை தொடங்கிட்டாங்க. செய்தியை வழங்குறாரு நம்மளுடைய செய்தியாளர் ராஜ்குமார். நீங்களே பாருங்க. தீபாவளி பண்டிகைனாலே நியூ ட்ரெஸ், ஸ்வீட்ஸ், இதுக்கு அப்புறம் எல்லாருமே விருப்பப்படுவது பட்டாசு தான். பட்டாசு இல்லாம தீபாவளி பண்டிகை என்பது கிடையாது. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப விருப்பப்பட்டு பட்டாசு வெடிப்பது ஒவ்வொரு தீபாவளி பண்டிகைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பட்டாசு வாங்குவதற்காகவே நம்ம பட்ஜெட்ல ஒரு மணியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே திட்டமிடுவோம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாதம் தீபாவளி பண்டிகை இருக்கிறதுனால எல்லாருமே இப்போத்துல இருந்தே பட்டாசு வாங்குவதற்கு தயாராகிவிட்டாங்க. அதுவும் மட்டும் இல்லாம பாரிஸ்ல பாரிமுனை பகுதியில் பல கடைகளில் பட்டாசு சேல்ஸ் இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட சின்ன பட்டாசுல இருந்து பெரிய பட்டாசு வெடிக்கிற வகையில் பலவற்றையும் வாங்குவதற்கு தயாராகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப டிஃப்ரெண்டா புதுவிதமான பட்டாசுகள் வர்றது வழக்கம் தான். இந்த வருஷமும் அது போல பட்டாசு சேல்ஸ் ரொம்ப ஒரு விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம புதிய ரகங்கள் வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்க்கணும் அப்படின்னா ட்ரோன் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னன்னா இப்போ ட்ரோன் பட்டாசு அப்படின்றது சந்தையில நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ ட்ரோன் பறக்கக்கூடிய வகையிலேயே பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு இது இருக்கும். அது மட்டும் இல்லாம கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஃபேண்டா ஃபிளேவர், இப்போ ஃபேண்டா ஃபிளேவர்ல பட்டாசு இருக்கு. அதே போல 7 அப் இந்த ரகத்திலேயே பட்டாசு இருக்கக்கூடிய வகையில அது போல ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க எப்பவுமே சாக்லேட்ஸ் விரும்புவாங்க. அது போல பாத்தீங்கன்னா இப்போ கிண்டர் ஜாயினுடைய பட்டாசு வந்திருக்கு. இதை குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 20 to 25 ஐட்டங்கள் புது ஐட்டங்கள் வந்திருக்குது. இதுல முக்கியமா சில்ட்ரன்ஸுக்கு கவர் பண்ற மாதிரி வெளியில வந்திருக்குது. அது ஒரு பம்பரமா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், ஒரு ஹெலிகாப்டரா இருக்கட்டும். இப்போ இந்த சாக்லேட் பாயெல்லாம் 4 வீல் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்களை சில்ட்ரன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டங்கள் 20 ஐட்டத்திலிருந்து 25 ஐட்டம் வெளியே வந்திருக்கு. குறிப்பாக 230 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு வரைக்கும் பட்டாசு வாங்குவதற்கான அந்த விற்பனை இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தள்ளுபடி விலையில ரொம்ப ஒரு குறைவாகவும் பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் பட்டாசு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.